பிரதமர் மோடி மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்போனிஸ் முன்னிலையில் இருநாட்டு உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையின் முக்கிய முடிவாக இந்தியாவிற்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்ய ஆஸ்திரேலியா அதிகாரப்பூர்வமாக ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியாவின் ஆற்றல் பாதுகாப்பை உறுதி செய்ய ஆஸ்திரேலியாவிலிருந்து LNG நிலக்கரி மற்றும் டீசல் இறக்குமதிக்கான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு, கல்வி, எரிசக்தி ஒப்பந்தங்களுடன் ககன்யான் விண்வெளி திட்டத்திற்கும் ஆஸ்திரேலியா ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நட்புறவுக்கு கிரிக்கெட் என்பது ஒரு தனித்துவமான மொழி என பிரதமர் மோடி பேசியுள்ளார். நமது செயல் திட்டம் ஒருநாள் போட்டியை போன்ற வேகத்தையும் இருநாட்டு உறவு டெஸ்ட் போட்டியை போன்ற நீண்ட ஆழத்தையும் கொண்டது என்றார். ஆஸ்திரேலியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு மெல்போர்னில் உள்ள அரசு மாளிகையில் கார்ட் ஆஃப் ஆனர் ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்போனிஸ் கலந்து கொண்டு பிரதமர் மோடியை வரவேற்றார். முதலமைச்சரான பின் முதல் முறையாக நாளை கரூர் செல்கிறார் சிஎம் விஜய். 1700 கோடி மதிப்பிலான புதிய காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டும் அவர் பல்வேறு துறைகளின் கீழ் 32 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்குகிறார். கரூர் வரும் முதலமைச்சர் விஜய் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோ செல்ல திட்டமிட்டுள்ளார். முதலமைச்சரின் வருகையையொட்டி 6700க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கரூர் கூட்ட நெரிசலில் பலியான 41 பேரின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கக்கூடாது என்ற மனுவை அவசர வழக்காக விசாரிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுத்துள்ளது. அரசு வேலை வழங்கி பிறப்பித்த அரசாணையை எதிர்த்து தனியாக பொதுநல மனு தாக்கல் செய்யலாம் என நீதிபதிகள் அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. தவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் கஸ்டடியில் எடுத்த 5 பேரிடமும் 2 மருத்துவர்களிடமும் போலீசார் விசாரணை. சிங்கப்பூரில் உள்ள லட்சுமண பெருமாள் என்பவருக்கு வழக்கில் உள்ள தொடர்பு குறித்து 7 பேரையும் ஒன்றாக வைத்து விசாரணை. தவேக ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசிய வழக்கில் சிங்கப்பூரை சேர்ந்தவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் இருந்தபடியே ஹோட்டல் சிசிடிவி காட்சிகள் மற்றும் வாட்ஸ்அப் மெசேஜ் போன்ற முக்கிய ஆதாரங்களை அழித்ததாக போலீசார் குற்றம் சாட்டியுள்ளனர். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்த அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் JCD பிரபாகருடன் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகியோர் சந்திப்பு. ராஜினாமா செய்ததற்கான காரணம் குறித்து விளக்கம் கேட்டிருந்த நிலையில் JCD பிரபாகரிடம் நேரில் எடுத்துரைத்தனர். EPS தலைமையில் நடைபெற்ற தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை பாலக்கோடு எம்எல்ஏ KP அன்பழகன், ஹோசூர் எம்எல்ஏ பாலகிருஷ்ண ரெட்டி புறக்கணித்தனர். சமீபத்தில் EPSக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதால் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் பாலகிருஷ்ண ரெட்டி அதிருப்தி என தகவல். திண்டிவனத்தில் நடைபெற்ற அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தின் ஆதரவாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. கூட்டத்திற்கு அழைப்பில்லை என கூறி மண்டபத்திற்குள் நுழைய முயன்ற தொண்டர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க அமைதியா இருக்கணும், யாரும் எதுவும் பேசக்கூடாது சொன்னதுக்காக இந்த மாவட்டம் அமைதியா இருந்தது. புரியுதுங்களா? இல்லடா முதல் கூட்டத்திலே அந்த கூட்டத்திலே நாங்க வாடா போட நாங்க திரும்ப பேசுறதுக்கு ஒரு நிமிஷம். நெல்லையில் விக்ரம் சோலார் நிறுவனம் 15,037 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உற்பத்தி ஆலை அமைக்க ஒப்பந்தம்.
2670 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. காங்கிரஸில் இருந்த சில குள்ள நரிகளால் தான் தாவேக உடனான சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வாய்ப்பை இழந்தோம் என அமைச்சர் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலக கூட்டத்தில் பேசிய அவர், கூட்டணி அமையாமல் இருக்க குழி பறித்தவர்கள் தற்போது வெளியில் நிற்கிறார்கள் என தெரிவித்தார். டெல்லியிலே நான் சொன்னேன், சென்னை விமான நிலையத்திலே நான் சொன்னேன், தலைவர் அழைத்து கேட்கிறார், நாம் தமிழக வெற்றிக் கழகத்தினோட கூட்டணிக்கு போனால் தமிழகத்தில் 10 அமைச்சர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு துணை முதலமைச்சருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏறத்தாழ 70 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றில் தமிழகத்தில் இடம் பிடிக்கலாம், தமிழக வெற்றிக் கழகத்தினோடு கூட்டணி போகலாம் என்று சொன்ன பொழுது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த சில குள்ள நரிகள் குழிபறித்தார்கள். அந்த வாய்ப்பை இழந்தோம். பள்ளி கல்லூரிகளில் முதல்வர் விஜயின் பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் நடத்தியது தொடர்பாக விரிவாக விசாரணை நடத்த கோரிய மனு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. MBBS மற்றும் BDS படிப்புகளில் சேர நேற்று மாலை வரை 38,000 மாணவர்கள் இணைய வழியில் விண்ணப்பித்துள்ளனர். மாணவர்கள் தங்கள் கல்வி சான்றிதழ்களை முறையாக சமர்ப்பித்து விண்ணப்பிக்க அதிகாரிகள் அறிவுறுத்தல். சொத்து தகராறு வழக்கில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் நாளை நேரில் ஆஜராவதிலிருந்து அமைச்சர் மரிய வில்சனுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப பிரச்சினை தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். வீரவநல்லூர் இரட்டை படுகொலையில் பலியான தந்தை காளிமுத்து மற்றும் அவரது 5 வயது மகனின் உடல்கள் ஒரு வார போராட்டத்திற்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. கொலை வழக்கில் இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் சமரச பேச்சுவார்த்தையை ஏற்று உடல்களை உறவினர்கள் வாங்கிக் கொண்டனர். சென்னை மாநில கல்லூரி மாணவரை கல்லூரியின் அருகே வைத்தே ஓட வெட்டிய 5 பேர் கொண்ட கும்பல். பலத்த காயமடைந்த மாணவர் தானே ஆட்டோவில் சென்று மருத்துவமனையில் சேர்ந்த நிலையில் மர்ம கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊராட்சி நிர்வாகத்தில் விதிமீறல்களில் ஈடுபட்ட ஊராட்சி தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் பதவி நீக்கம். வேண்பாக்கம், வைப்பூர் ஊராட்சிகளில் தலைவர், துணைத் தலைவர் ஆகியோரை பதவி நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கோவையில் காங்கிரஸ் பிரமுகரை கடத்தி 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டிய வழக்கில் திருச்சியை சேர்ந்த நபர் கைது. கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய நபரான கார்த்தி உட்பட தலைமறைவாக உள்ள மேலும் 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி அனல் மின் நிலைய நிலக்கரி கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலக்கரி எரிந்து சாம்பலானது. பலத்த காற்றால் ஏற்பட்ட உராய்வு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். கேரள மாநிலம் வயநாடு, கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் ஆகிய 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. முன்னதாக விடுக்கப்பட்டிருந்த அதிதீவிர மழையை குறிக்கும் ரெட் எச்சரிக்கை தற்போது திரும்ப பெறப்பட்டுள்ளது. டெல்லியின் பல பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. புராரி மற்றும் மெஹ்ராலி, பதர்பூர் சாலைகள் தண்ணீரில் மூழ்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல்.
தேசத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பல இடங்களில் கடுமையான வெள்ள நீர் தேங்கி மக்கள் அவதி. நொய்டாவில் சாலைகள் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளனர். மகாராஷ்டிராவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட எல்பிஜி சிலிண்டர்கள் அடித்து செல்லப்பட்டன. ராய்காட் பகுதியில் உள்ள HP கேஸ் நிரப்பும் நிலையத்திற்குள் வெள்ள நீர் புகுந்ததால் சிலிண்டர்கள் அடித்து செல்லப்பட்டன. मग 5,000 एमटी सिलेंडर. உத்தரகாண்ட் மாநிலம் கடுகால் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பயன்பாட்டில் இல்லாத கட்டடம் ஒன்று சரிந்து விழுந்தது. தனியார் விடுதி கட்டுமான பணியால் மண் சரிவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் உயிர் சேதம் தவிர்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் தொடர் மழையால் சலால் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியது. அணையிலிருந்து 2 மதகுகள் வழியே நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் செனாப் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 4வது T20 போட்டி பிரிஸ்டோலில் இன்று இரவு 10 மணிக்கு நடைபெறுகிறது. 2 போட்டிகளில் தொடர் தோல்வியை தழுவிய இந்தியா வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக நேற்று ட்ரம்ப் அறிவித்த நிலையில் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் கடலோர பகுதியில் உள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகள் தளவாடங்கள் மீது தாக்குதல். ஈரானில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 14 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொடூர தாக்குதல்களில் 78 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவை ஒருமுறை தாக்கினால் ஈரான் மீது 20 மடங்கு கடுமையான பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. ஈரான் 3 கப்பல்களை தாக்கியதற்கு அமெரிக்கா அதைவிட மிக கடுமையான பதிலடி கொடுத்துள்ளதாகவும் பேச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை படுகொலை செய்ய ஈரான் சதித்திட்டம் தீட்டி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் கொலை பட்டியலில் தான் முதலிடத்தில் இருப்பதாகவும் அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார்.